மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட இடைத்தேர்தலில் மக்களின் முடிவுகளை ஏற்றுக்கொள்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலில் வாக்களித்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இடைத்தேர்தல் முடிவுகளை முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும், அமைச்சர்கள் இதனை முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டால் 2026ஆம் ஆண்டில் திமுக ஆட்சியை இழக்கும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். ஆனால் இடைத்தேர்தலுடைய முடிவுதான் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்று நினைத்தால் அது தவறு. ஏன்னா இதற்கு முன்பும் அப்படி இருந்ததில்லை, இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது. இருந்தும் மக்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு இடைத்தேர்தலை நீங்க முன்னோட்டமா எடுத்தீங்கன்னா பொது தேர்தலில் எப்பொழுதுமே அந்த ஆட்சி தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது, ஆட்சி இழந்திருக்கிறது. ஒருவேளை அமைச்சர்கள் இந்த இடைத்தேர்தல் ஒரு முன்னோட்டமா எடுத்துட்டாங்கன்னா இதற்கு முன்பு தமிழகத்தில் எப்படி நடந்ததோ அதே போல இந்த ஆட்சியும் 2026 தன்னுடைய பலத்தை இழக்கும். பாமகவிற்கு மறைமுக ஆதரவு அளிக்கும் வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர், 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு முன்னோட்டமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அமைந்திருப்பதாக கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி எல்லாம் சேர்ந்து அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். அதில் அதிமுகவினுடைய வாக்குகளும் சிலது சென்றிருக்கலாம். அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் தேர்தலில் போட்டியிடாததற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஆகவே அவருடைய வாக்குகளும் சிலது சென்றிருக்கலாம். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவர் இந்த 43,000 வாக்குகள் பெற்றிருப்பது என்பது ஒன்றும் பெரிய ஓட்டு அல்ல. 3 ஆண்டு ஆட்சியை ஏற்றுக்கொண்டு மக்கள் தங்களுக்கு வெற்றியை கொடுத்திருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக முன்னிலை வகித்து வரும் நிலையில் அக்கட்சியினர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய RS பாரதி, எதிர்க்கட்சியினர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை பூதாகாரமாக மாற்றி அரசியல் செய்ததாகவும், மிகப்பெரிய நாடகம் நடத்தி இடைத்தேர்தலில் வெற்றி பெற திட்டமிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அறிவிக்கப்பட்டு வேட்புமனுகள் தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்தே தமிழ்நாட்டு அரசுக்கு, தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசுக்கு இதுவரையிலே இந்தியாவிலே வேறு எந்த ஆட்சிக்கும் இடைத்தேர்தல் நேரத்தில் வராத சேலஞ்ச் எல்லாம் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்பட்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் விக்கிரவாண்டி தொகுதிக்கு மிக அருகாமையில்